அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்க விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு ஊராக பார்க்கப்படுறது என்ன பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ எந்த மாவட்டத்தில் படிச்சிருந்தாலும் சரி, +2 முடிச்சிருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்க இன்றைக்கி எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயம், நான் போய் சேர்ந்தால் இந்த பர்டிகுலர் ஊரில் தான் சேருவேன், இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் தான் சேருவேன் அப்படின்னு எல்லாருனாலையுமே விரும்பப்படுகிற ஒரு மாவட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், கோவை மாவட்டம்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் மாணவர்கள் வந்து படிக்க விரும்புகிறாங்க. அது இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாக இருந்தாலும் சரி, மற்றும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல், பேராமெடிக்கல் எல்லா வகையான டிகிரிஸ்க்குமே இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரை தான் வந்து எல்லாருமே மாணவர்கள் படிக்க விரும்புகிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி தமிழகத்தோட கல்வி தலைநகரம்னே நம்ம வந்து கோயம்புத்தூரை சொல்லலாம். நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சென்னையாக இருந்தாலுமே படிப்புன்னு ஒரு விஷயம் வர்றப்ப எல்லாருனாலுமே விரும்பப்படுற ஒரு ஊர் வந்து கோயம்புத்தூர். பட் இதை ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு பெரும்பாலான மாணவர்கள் கோயம்புத்தூரை நோக்கி போகிறப்ப அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்டை ரைஸ் பண்ணி விடுறாங்க. அது மூலமாக நடக்கிற நல்லது என்ன, அது மூலமாக நடக்கிற கெட்டது என்ன, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லா மாணவிகளும் படிக்க விரும்புகிற ஊர் கோயம்புத்தூர்னு ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் கல்லூரிகள் பெருகிருச்சு. கல்லூரிகள்னால் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் காலேஜஸ், எல்லா வகையான டிகிரிஸும் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் பெருகிருச்சுங்க. பட் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி மட்டும் கிடையாது, நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு யூஜி டிகிரி படிக்கலாம், பிஜி டிகிரி படிக்கலாம், இல்லை வந்து அதுக்கும் மேற்பட்ட பிஹெச்டி படிக்கிறதுக்கும் முதல் ஒரு வாய்ப்புங்கிறது ஈஸியாக அமைஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஓரளவுக்கு நாலேஜபிள் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஊராகவும் மாறிடுச்சு. மூணாவது, படித்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒன்று காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ, அப்படி கேம்பஸ் இன்டர்வியூலையுமே இடங்கள் கிடைக்கல, ப்ளேஸ் ஆக முடியலைனாலும் வெளியே வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்து கூட ஏதாவது ஒரு கம்பெனிஸில் வேலை பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாகிருச்சு. அப்படி டெக்னிக்கலாக படிச்சுட்டு இல்லை நான் டெக்னிக்கலாக படிச்சுட்டு வேலையே கிடைக்கல, நாங்கள் எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டோம், வேலையே கிடைக்கலைனாலும் ஒரு கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வேலை பார்த்து நீங்கள் வந்து சம்பாரிச்சிக்கலாம். அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து வேலை பார்க்குறதுக்கு அத்தனை வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஊராகவும் இருக்குது கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் ட்ராபேக்காக நான் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஊரை நோக்கி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டுங்கிறது ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நீங்கள் என்ன வகையில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது அங்கே முன்னாடி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த ஊர். நீங்கள் மினிமம் அமௌண்ட் வச்சு கோயம்புத்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருந்துடலாம். பட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கல்லூரி மாணவர்களும் அங்கே போய் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வாடகை முதற்கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லா பொருட்களோட விலைகளும் உயர ஆரம்பிச்சிருச்சு. இது முதல் ஒரு இம்பேக்டாக பார்க்குறேன். ரெண்டாவது, கல்லூரிகள் வைஸ் பாருங்கள். இப்போ கல்லூரிகள்னு பார்க்குறப்ப எல்லாருமே போய் கோயம்புத்தூரில் குமிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகளும் தரமான கல்லூரிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ சென்னையே எடுத்துக்கிட்டாலும் சென்னையில் வந்து ஒரு 100 காலேஜ், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் சேர்ந்து அரௌண்ட் ஒரு 100 இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 காலேஜில் 10 காலேஜ் மட்டும்தான் நல்ல காலேஜ், மிச்ச காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னைங்கிற ஊரில் இருக்குதுங்கிறதுக்காக போய் சேருவாங்க. அதே விஷயங்கள் தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பொறியியல் கல்லூரிகளுக்கு மேலே வந்து இருக்குது. அஃபிஷியலாக செக் பண்ணுறப்ப 50+ காலேஜஸ் வரைக்குமே நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் கொடுக்குறாங்க, மொத்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து. ஆனால் 50 கல்லூரிகளும் நல்ல கல்லூரிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுலேயுமே ஒரு சொல்லப்போனோம்னா டாப் 5 சூப்பரான காலேஜ், அடுத்து இருக்கக்கூடிய 5 காலேஜஸ் ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கல்லூரிகள்ங்கிறது நார்மலாக நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொறியியல் கல்லூரிகள், அங்கே என்ன கல்லூரிகள் இருக்குதோ அதை விட வசதிகள் ஈக்குவலாகவோ இல்லை அதை விட வசதிகள் குறைவான பொறியியல் கல்லூரிகளாகவோ தான் கோயம்புத்தூரில் இருக்குது. பட் நம்ம எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அந்தந்த மாவட்டத்தில் படிக்கிறத தாண்டி சரி எப்படியாச்சும் கோயம்புத்தூர் போனால் ஏதாவது ஒரு லைஃப்பில் நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்பி நான் அங்கே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே இல்லாத சில கல்லூரிகளோட கட் ஆஃப் மார்க்குகள் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அங்கே ஃபெசிலிட்டிஸே கிடையாது. பட் எல்லா மாணவர்களும் போய் குமிகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டை ரைஸ் பண்ண விட்டாங்க. இது மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று,
முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நல்ல பொறியியல் கல்லூரிகள் நிறைய மாவட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பொறியியல் கல்லூரிகள் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேராமெடிக்கல் எல்லா வகையான கல்லூரிகளும் தமிழ்நாடு முழுக்க நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஒரு ஊரை நோக்கி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் ஆகட்டும், மருத்துவக் கல்லூரிகள் ஆகட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆகட்டும், அங்கே வந்து மாணவர்கள் சேர்கிற குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்க எல்லாமே ஒரு ஊரை நோக்கி போகிறீங்க. நல்லா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கவங்க எல்லாமே ஒரு ஊரை நோக்கி போகிறப்ப அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளோட முக்கியத்துவம் குறையுது. இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு வேறு ஒரு மாவட்டம் எடுத்துக்கிறோம், ஒரு மதுரையே கூட எடுத்துக்கலாம். இப்போ மதுரையில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொறியியல் கல்லூரி இருக்குன்னா, அங்கே வந்து 196, 195 கட் ஆஃப் வாங்குறவங்க சேரக்கூடிய ஒரு கல்லூரி. பட் எல்லாருமே நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூரை பூஸ்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 195, 96 வாங்குற மாணவர்கள் எல்லாமே கோயம்புத்தூரை நோக்கி போகிறப்ப இந்த கல்லூரியில் உண்மையாலுமே 195க்கு மேலே கட் ஆஃப் வாங்கினவங்க சேர வேண்டிய ஒரு இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 185, 180 கட் ஆஃப் வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியோட பெயருங்கிறது லிஸ்ட்டில் கீழே வருது. உண்மையாலுமே அவங்க குவாலிட்டியானவங்க. பட் நம்மக்கிட்ட இருக்க அஃபிஷியல் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏவோட க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தரமே இல்லாத ஒரு பொறியியல் கல்லூரியில் நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்றாங்க. தரமான பொறியியல் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான கட் ஆஃப் சேர வேண்டிய இடத்துல ரொம்ப குறைவான கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டு கீழே போயிட்டே இருக்குது. அப்போ நல்ல தரமான பொறியியல் கல்லூரிகள், நல்ல தரமான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளோட லெவலுங்கிறது கீழே இறங்கிக்கிட்டே போகுது. இது முதல் இம்பேக்டாக பார்க்கப்படுது. அப்போ தரமில்லாத பொறியியல் கல்லூரிகள் வந்து உயருது, தரமான பொறியியல் கல்லூரிகள் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் ஆகட்டும், இல்லை மற்ற கல்லூரிகள் ஆகட்டும், அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அவங்களோட குவாலிட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இது எல்லாமே என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஊரை நோக்கி போகிறப்ப. ரெண்டாவது விஷயம் இப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஊரை போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறப்ப ஒரு 10 காலேஜ் வந்து சூப்பரான காலேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 காலேஜஸில் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு முட்டி மோதுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கான டொனேஷன் அமௌண்ட்டுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன்னா, இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே 2 மடங்காக வாங்குறாங்க. அங்கே 1 லட்சம் வாங்கினாங்கன்னா இங்கே 2 லட்சம், அங்கே 5 லட்சம் வாங்கினாங்கன்னா இங்கே 10 லட்சம். சென்னையோட டாப் மோஸ்ட் பொறியியல் கல்லூரியில் ஒரு 10 லட்ச ரூபா டொனேஷன் வாங்குறாங்கன்னா, இங்கே கோயம்புத்தூர் வந்து அப்படியே 2 மடங்காக 20 லட்ச ரூபா வரைக்கும்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது வருது. அப்போ வந்து நல்ல கல்லூரிகள் டொனேஷன் வாங்குறாங்க, அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதே கோயம்புத்தூரில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்தி மற்ற பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டிமாண்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிமாண்டை ரைஸ் பண்ணிட்டாங்க, டொனேஷனும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. பட் அதுக்கான வசதிகளை வந்து அந்த கல்லூரிகளை உருவாக்கியிருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியான தரமான பேராசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அது நிறையா கல்லூரிகளில் போய் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை தாண்டி மற்ற மாவட்டங்களில் நல்லாவே அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. நல்ல வசதிகள் நிறையா இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் சில கல்லூரிகள்லாம் போய் பார்க்குறப்ப வெறும் பில்டிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், எங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கல்லூரிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொனேஷன் அமௌண்ட் ரைஸ் ஆகுது. ரெண்டாவது, கொஞ்சம் தரம் குறைவான பொறியியல் கல்லூரிகளில் கூட வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா டொனேஷன் கொடுத்தா தான் சேர முடியும் மேனேஜ்மெண்ட் சீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே ஃபீஸ் விஷயங்கள். இப்போ வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான பொறியியல் கல்லூரிகளில் ஒரு வருஷத்துக்கு கல்லூரி கட்டணங்கிறது 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா அங்கே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் இருக்குது, முடிச்சா பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குதுன்னா அங்கே 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா, இங்கே அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசதிகளும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கல்லூரி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து காலேஜோட ஃபீஸுங்கிறது 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 2.5 லட்ச ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ ஃபீஸு வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இதில் வந்து பணம் இருக்கிறவங்க சேர்ந்துடுறாங்க, பணம் இல்லாத மக்கள் வந்து எப்படி போய் அங்கே போய் சேர்றதுங்க? அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக மற்ற மாவட்டங்களில் போகிறப்ப அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ஓகே, நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கல,
நம்ம வந்து நம்ம ஊர்லேயே படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறாங்க. அப்படி எதுவும் மதிப்பிட வேண்டாம். நீங்கள் எந்த ஊரில் படிச்சீங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த கல்லூரிகளில் படிச்சீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் கல்லூரிகள் படிக்கிறப்ப நல்ல முறையில் படிச்சிருந்தாலே போதும். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு கல்லூரியிலேருந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வேலைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையாக தாண்டியாச்சுங்க. இன்றைக்கி அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை பொறுத்து வேலைகள்ங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி லிங்க்டின் பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிட்டு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குதுங்க. டெக்னிக்கலான விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய நல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி டெவலப் ஆகுங்க. எல்லாருமே அந்த ஒரே ஒரு ஊர் கோயம்புத்தூருங்கிற பேர், அந்த கிரேஸுக்காக மட்டும் போய் ஒட்டுமொத்தமாக குமிய வேண்டாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூரில் போய் குமிய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டொனேஷனை ஏற்றுறாங்க, ஃபீஸை ஏற்றுறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த குவாலிட்டியான விஷயங்களை கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலை. அது நான் நிறைய இடங்களில் போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு வந்து அவங்க வாங்குகிற ஃபீஸுக்கு தகுந்த குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கறதில்ல. அதுபோக இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நல்ல கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மட்டும் கிடையாது, நல்ல கல்லூரிகள்ங்கிறதே எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா, எந்தெந்த கல்லூரிகள்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா யூஸ் பண்ணி அவங்க பேரை வந்து வெளியே ரீச் பண்ண வைக்கிறாங்களோ அந்த கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகள்ங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கல்லூரியோட தரத்தை பற்றி தெரியணும்னா NIRF அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதில் வந்து இந்தியாவோட தலைசிறந்த கல்லூரிகள், எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்லூரிகள் பற்றின தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், டென்டலாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், எல்லா துறையை சார்ந்த கல்லூரிகளோட லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக இன்ஜினியரிங்னு போகிறப்ப TNEAonline.orgங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் இங்கே இருக்குங்க. இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் கிடைக்கும். அதை வச்சுமே நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை வந்து டிசைட் பண்ணலாம். இது வந்து நல்ல கல்லூரியா இல்லை வந்து இந்த கல்லூரியில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுபோக இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து கோயம்புத்தூரில் போய் பெரும்பாலும் குமிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு NIRF ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கல்லூரிகள் சென்னை பேஸ்டு கல்லூரிகளாக இருக்குது. நிறைய கல்லூரிகள் நாகர்கோவில் கல்லூரிகளாக இருக்குது, திருநெல்வேலியில் கல்லூரிகள் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது. அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறப்ப எல்லா ஊர்லேயுமே போய் பிரிஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயம் வர்றப்போ மட்டும் ஏன் வந்து கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியறதில்ல. ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் ஊரை மட்டும் பார்க்க வேண்டாம். உண்மையாலுமே அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களா, மற்றும் அங்கே வசதிகள் இருக்குதா, நீங்கள் போய் படித்து தங்குறதுக்கு வசதிகள் இருக்குதா, நாலாவதாக ஃபைனலாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரிஜினலாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா. ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் வந்து பிளேஸ்மெண்ட் பேனர் வச்சிடுறாங்க, பட் ஒரிஜினலாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி படித்து முடித்த வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு கல்லூரியுமே கல்லூரியோட குவாலிட்டியை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா கல்லூரிகளுமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்லூரிகள்ங்கிறது அவங்களோட குவாலிட்டியை தாண்டி இன்றைக்கி வெறும் செலிப்ரேஷன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஒவ்வொரு காலேஜிலும் நடக்கக்கூடிய விழாக்கள், அதாவது அங்கே நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ், அந்த செலிப்ரேஷனை அந்த வீடியோஸை வச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு பயன்படுத்துகிறாங்க. உண்மையாலுமே ஒரு கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கல்லூரிகளில் டெக்னிக்கலாக அவங்க அந்த கல்லூரியில் வந்து எத்தனை ஃபண்டட் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே புதுசாக என்ன கண்டுபிடிச்சாங்க, எத்தனை பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க, இந்த தகவல்களை வச்சு தான் பண்ணணுமே தவிர்த்து ஒரு கல்லூரி விழாவில் டான்ஸ் ஆடுறதையோ இல்லை வந்து ஒரு பொது இடத்துல வந்து டான்ஸ் ஆடுறதையோ வச்சு நீங்கள் ஒரு மாணவர் சேர்க்கைக்கு அந்த வீடியோ பயன்படுத்தினாலே நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, அப்படி ஒரு கல்லூரியிலே சேர வேண்டாம். ஸோ ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் யோசித்து முடிவு பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி எங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, பல்வேறு வகையான கல்லூரிகள் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.